அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அநேக தேசங்களுக்கு செல்வதற்கு, அநேக மாவட்டங்களிலே படைமேட்சி கூட்டங்களை நடத்துவதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் வரும் நாட்களிலே ஆண்டவருக்கு என்று பெரிய காரியத்தை செய்வதற்கு மிக ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. இஸ்ரவேல் தேசம்தான் கர்த்தருக்கு ஒரு பெரிய கடிகாரம் போன்றது. அங்கு நடக்கும் சம்பவங்களுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் மிகவும் தொடர்பு இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்பொழுது எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று பல தேசங்கள் ஒன்றாய் இணைகின்றன. இதுதான் ஏற்ற வேளை கர்த்தருடைய வருகை. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக பல உபத்திரவங்கள், சோதனைகள் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் உண்மையாக, உறுதியாக இருக்க வேண்டும். பல குழப்பங்களை நாம் பார்க்கிறோம். பல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக போவதை நாம் பார்க்கிறோம். நினைச்சே பார்க்க முடியாத சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, மிகவும் ஜாக்கிரதையோடு நாம் இருக்க வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். சோதனைகள் சாதாரண மனுஷனுக்கு வருகிறது தான். ஆனால் சோதனையை சாதனையாய் மாற்றுகிறவர்கள் உண்டு. சோதிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உண்டு. இந்த அநேக நான் சோதிக்கப்படுகிறேனே, இந்த உறவினர்கள் ஐசியூவில் இருக்கிறார்கள், பிழைப்பார்களோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. வெண்டிலேட்டரில் இருக்கிறார், மறுபடியும் உயிர் வருமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. கணவன் விவாகரத்திற்காக இப்பொழுது பல பத்திரத்தை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார், வக்கீல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். என்றைக்கு இப்படிப்பட்ட விவாகரத்து கடிதம் எனக்கு வருமோ என்று தெரியவில்லை. அந்த கணவனோடு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் பக்கத்தில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் அவருடைய பாவ ஜீவத்தை நிமித்தமாய் என்னை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அவர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்படுகிறேன். பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள், தன் வாழ்க்கை முழுவதும் தியாகம் பண்ணின தாயை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட வேண்டும் என்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அந்த தாய் கதறுகிறார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் பேர குழந்தைகளோடு மட்டும் நான் வாழ்ந்தால் போதும் என்று கதறுகிற பாட்டிகளை நான் பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவிதமான வேதனைகள் உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த வேதனையில் நீ ஆண்டவரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பது மட்டுமல்ல, இந்த வேதனையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்புறீர்களா? Your pain can bring blessing. உடல் நோவு, மன அழுத்தம், அநீத நடுவரின் தீர்ப்பு, எதிர்பாராத கோலத்தில் ஏமாற்றம், இவை அனைத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் நான் சொல்லும் நற்செய்தி என்ன தெரியுமா? உன் வேதனை ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்ன சிஸ்டர் சொல்றீங்க, வேதனையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா என்று கேட்கிறீர்களா? அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்ந்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மலம் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகள் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏர்போர்ட்டில் சிலவள் நிற்கும் பொழுது சில வேடிக்கைகளை நான் பார்ப்பேன். குழந்தைகள் பிடிவாதமாக அழுது கொண்டிருப்பார்கள். பெற்றோரிடத்திலே ஒரு பொருளை கேட்பார்கள். பெற்றோர்கள் அதை கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார்கள், கொடுக்க முடியாது எனக்கு தெரியாது. நான் அழுது கொண்டே இருக்கும். அந்த ஏர்போர்ட்லேயே தரையில் உருண்டு அழும். அவர்கள் அடிப்பார்கள், பிறகு விட்டுட்டு போயிட்டே இருப்பார்கள். பிள்ளை பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கும்.
இதுதான் உலகத்தில் நான் பார்க்கிற ஒன்று. அடம் பிடித்தால் பெற்றோர்கள் கொடுக்க மாட்டார்கள், அடிதான் கொடுப்பார்கள். நான் ஒன்று பார்த்தேன், உன் ஆண்டவரத்தில் நீ அடம் பிடித்தால் நீ கேட்கிறதையும் கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார், நினைக்கிறதுக்கு மேலாக கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் பார்த்திருக்கிறேன். யாக்கோபு மிக விசேஷமான ஒரு நபர் வேதத்திலே. அவனுக்கு 12 பிள்ளைகள், 4 மனைவிகள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வருகிறது. அது என்னவென்றால், ஒரு நாள் தமையனை ஏமாற்றினானே, ஆசீர்வாதத்தை தப்புணர்ந்து பெற்றுக்கொண்டானே, அவனை கொல்ல வேண்டும் என்று தமையன் நினைத்தானே, அதே தமையன் திரும்பி வருகிறார். நிச்சயமா என்னை அழித்து விடுவான், கொண்டு விடுவான், என் மனைவி பிள்ளைகளையும் கொண்டு விடுவான் என்று பயப்படும் ஒரு வேளை இது. தன் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து வந்த இந்த யாக்கோபு அவர்களை தனியே விட்டுவிட்டு அவன் தனித்து போகிறான், தனித்து நின்றான். There are times your family cannot understand the pain you go through. நீ போகிற இந்த வேதனையை அவன் குடும்பமே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் புரிந்து கொள்ள முடியாத குடும்பத்தை விட்டு தனித்து போகிறான். என் வேதனை என்னோடு இருக்கட்டும், பார்க்கலாம் என்னதான் நடக்கிறது. நான் அழிந்தா கூட பரவாயில்லை, என் பிள்ளைகளாக காப்பாற்றப்படுவார்கள், என் மனைவி காப்பாற்றப்படுவாள், நான் போகிறேன் என்று அவன் போகிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தனிமையின் வேலைதான் கர்த்தர் உன்னை சந்திக்கும் வேலை. புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட நீ தனிமையா இருக்கலாம். ஒருவேளை உன் மனைவியை அனுப்பி விடாமல், பிள்ளைகளை அனுப்பி விடாமல் குடும்பத்திலேயே நீ இருக்கலாம். அதன் மத்தியிலும் கூட நீ தனிமையை உணரலாம். ஒருவருமே எனக்கு உதவி செய்ய முடியாது அந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களா? மனைவி அன்பா இருக்கலாம், பிள்ளைகள் அன்பா இருக்கலாம், நிறைய பொருட்கள், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கலாம், பதவி உயர்வு இருக்கலாம். ஆனாலும் ஒரு சூழ்நிலை, குறிப்பிட்ட சூழ்நிலையில யாருமே இல்லை என்று நீ சொல்கிறாயா? அந்த வேலைதான் தேவன் உன்னை சந்திக்கும் வேலையாக இருக்கும். உன் வேதனை ஆசீர்வாதத்தின் ஒரு வேலையாக இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் தனித்து நின்றான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது ஒளியுமளவும் அவனுடைய போராடினான். சில சொல்லுவாங்க, இந்த புருஷன் சொல்றதே ஒரு தேவ தூதன். இல்லைங்க, அவன் சொல்லுவான், நான் தேவனை முகமாய் பார்த்தேன் என்று 30ஆம் வசனம் சொல்லுவான். அப்ப தேவனே வர்றாரு. In lonely moments, God himself will come down to intervene with you. அந்த தனிமையான வேலையை சந்திக்க ஒரு தேவன் வருகிறார் என்பதை அறிந்திருக்கிறாயா? எனக்கு ரொம்பவே தெரியும். என் வாழ்க்கை முழுவதும் தனிமை தனிமை தனிமை, செப்பரேட்டட். ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்பொழுது தனிமையாக நான் நிற்கிறேனோ, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை யாருமே தீர்க்க முடியாது, யாரும் புரிந்து கொள்ள முடியாது. என் பிரச்சனை உடனே சொன்னால் சிரிப்பாங்க, இவ்வளவு தானான்னு நினைப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் மை பெயின் ஒன்லி காட் அண்டர்ஸ்டாண்ட். என்னை வேதையின் உச்சக்கட்டத்தை ஆண்டவர் ஒருவர் தான் புரிஞ்சிருக்கிறாரு. அந்த வேளையில் அவர் வந்திருக்கிறார் என் வாழ்க்கையில். அதனால தான் உங்களோட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறீங்களா? நோபடி அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் யூ கோ த்ரூ. நீ இப்போ போய் கொண்டிருக்கிற வேதனை, சோதனை, பிரச்சனை யாருமே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீ இருக்கிறாயா? இப்பொழுது ஒரு மனுஷனோட போராடலாம், தேவனுமா போராடுகிறான் அவனோடு. அப்படிதான் தோன்றும். ஆண்டவருமா எனக்கு விரோதமா இருக்கிறார் என்று உனக்கு தோன்றும். இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். உன்னோடு போராடும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். அவன் இரவு முழுவதும் போராடினான். ஆண்டவர் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அவன் ஆண்டவரை மேற்கொள்ளுகிறார். உன்னுடைய ஜெப வாழ்க்கையானது உன் ஆண்டவரே தொடர் அளவுக்கு இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிச்சான், ஒன்றும் கிடைக்கல. அந்த வெள்ளதான் ஆண்டவர் வர்றாரு அவனுக்கு வலைகிளிய குடிக்கிறதுக்கு. இரவு முழுதும் போராடுறியா? விடாத. அப்பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு தொடை சந்தை தொட்டார். அவனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு, இந்த சுளுக்குன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது பயங்கரமா வலிக்குங்க.
வேறு எல்லாத்த விட இந்த சுளுக்கு வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த தொடை சந்த சுளுக்கிட்டான காலை தூக்க முடியாது, ஒரு அடி நகர முடியாது. நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு சுளுக்க வைப்பார். அந்த சுளுக்கில் தான் ஆசீர்வாதத்தை வைப்பார் ஒரு வாழ்க்கையில். Some pain in your life will bring the blessing in your life. அன்னைக்கு அவன் காலை ஆண்டவர் சுளுக்கி விடாட்டா எப்போதும் ஓடுறவன் இப்போ ஓடிடுவான். எங்கெல்லாம் ஓடலாம் தெரியுமா? அண்ணனை ஏமாத்திட்டு ஓடுவான், மாமனார் ஏமாத்திட்டு ஓடுவான், அப்பாவை ஏமாத்திட்டு ஓடுவான், எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடுவான். அந்த ஆண்டவர் கேட்பார், உன் பேர் என்னன்னு? அவன் சொல்லுவான், யாக்கோபு. ஆமாம், எத்தனை ஏமாத்துறவன், எக்ஸ்பர்ட். ஏமாத்திட்டு ஓடுறல இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆனால் இப்போ கடவுளை ஏமாற்ற முடியல பார்த்தீங்களா? கர்த்தர் சுருக்கி விட்டார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, பலரை பல வேலையில் ஏமாற்றலாம், சிலரை சில வேலையை மாற்றலாம். நான் உன் ஆண்டவரை மட்டும் உன்னால் ஏமாற்ற முடியாது. ஒரு சுளுக்கி விடுவார். யூ மார்க் யுவர் பாடி, யூ கேன் மூவ் 1 inch. நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் சுளுக்கி விடுவார். உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, நீர் தான் எனக்கு தஞ்சம் ஆண்டவரே. என் திறமையினால மனைவிகளை சம்பாதித்தேன், என் திறமையில பணத்தை சம்பாதித்தேன், என் திறமையிலே பல சொத்து சுகத்தை சம்பாதித்தேன். இன்று இருக்கும் என் சூழ்நிலையில் எதுவுமே நான் செய்ய முடியாத சூழ்நிலையில் உன் கரங்களிலே நான் விழுகிறேன் என்று சொல்லிப்பார். வேற எல்லாருன்னா இந்த சூழ்நிலை சில என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் இரவெல்லாம் நான் போராடினேன், இப்போ என் காலையை சுளுக்கி விட்டாரா, இந்த கடவுளும் வேண்டாம், இந்த பைபிளும் வேண்டாம், நான் கோயிலுக்கும் போக மாட்டேன், காணிக்கையை கொடுக்க மாட்டேன், பின்வாங்கி போயிடுவாங்க. This is not the moment for you to go away from God, the time to hold on to God. இந்த சூழ்நிலையில் கசப்பில், வெறுப்பில், கடவுள் மேலே கோபத்தில் ஓடிடாத. உன்னை எங்கே ஓடுவ? பாதாளத்தை படுக்கப்பட்டால் அங்கே வந்துடுவார், ஆகாயத்தில் அங்கே வந்துடுவார். சுனிதா வில்லியம்ஸ் போல் நீ வான மண்டலத்துக்கு போனாலும் அங்கே வந்துடுவார். அவர் இல்லாத இடம் எங்கே இருக்கு? எங்கே ஓடுவார்? பாதத்தில் விழுந்துரு. உன் பேர் என்ன? அவன் சொல்லுவான், நான் உன்னை போக விட மாட்டேன். அதுதான் ரைட் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் டு டேக் யூ டு ஆல்டிடியூட். நான் விட மாட்டேன். நீங்கள் சுளுக்குனா கூட பரவாயில்ல, யோபு சொன்னேன், கொள்ளா கூட பரவாயில்ல, ஒன்றாலும் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். சாதரக் மேஷாக் அபேத்நேகோ விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் உம்மை விடுகிறது கிடையாது. இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நான் விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், என்ன பண்ணுங்க, நான் விட மாட்டேன். நான் போகட்டும். ஆண்டவர் கடந்து போறவரா காண்பிப்பார், போக மாட்டார். உன் ஆசிரியக்காக போக மாட்டார், ஆனால் போவேன்னு சொல்லுவார். அப்போ நீ என்ன சொல்றேன்னு பார்க்கறதுக்காக போடுறீங்களா? போங்க. உங்களை விட்டால் எங்களுக்கு ஆளா இல்லை. என் திறமை எனக்கு இருக்கு, மசில் பவர் இருக்கு, மேன் பவர் இருக்கு, மணி பவர் இருக்கு. இந்த பவர்லாம் ஒன்றுமே கிடையாது. பவர், யூ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உனக்கு இந்த தேவை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, உனக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உனக்கு இந்த தேவை இயேசு ரத்தத்தின் வல்லமை. Power in the blood, power in the Holy Ghost, power in the fire of God. That's the power you need. உன் பவர் ஒன்றுமே கிடையாது, உன்னால் ஒன்றுமே முடியாது. எத்தனையோ பணக்காரங்களை பார்த்துட்டோம், எத்தனை அதிகாரம் உள்ளவங்களை பார்த்துட்டோம், எத்தனையோ பலசாலிகளை பார்த்துட்டோம். நேற்றைக்கு ஹீரோ, இன்னைக்கு ஜீரோ. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான ஹீரோவை மாற விரும்பணும், உண்மை விட மாட்டேன்னு பிடிச்சிக்கோ. அவருடைய காலை பிடிச்சிக்கோ, உதைச்சி தள்ள மாட்டார். குடிகார கணவனை மாதிரி அவன் ஆசீர்வதிக்காம போக மாட்டார், ஆசீர்வதிக்கத்தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அப்படி போகிறது மாதிரி காண்பிப்பார். நீ விடாத. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா? இந்த சூரியனையே படைத்தவர், வானமண்டலத்தை படைத்தவர், ஒரு மனுஷனுக்கு பிடிக்க அடங்குறாராம். ஐ தேங்க் காட். இத்தனை வல்லமையான தேவன் ஒரு மனுஷன் பிடிச்சி அடக்குனானா, அது என்ன புடி தெரியுமா? ஜெபத்தின் புடிதான், உபவாசத்தின் புடிதான், ஆராதனையின் புடிதான். ஆராதிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் போக மாட்டாரு, ஜெபிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் போக மாட்டாரு.
அவரை துதிக்கிறவனை விட்டு ஆண்டவர் போக மாட்டாரு. அவர் சமூகத்தில் அழுகிறவனை விட்டு ஆண்டவர் போக மாட்டாரு. என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளைய. அவர் கேட்டாரு, உன் பேர் என்ன? யாக்கோபு. ஆண்டவர் பாவத்தை அறிக்கை எடுக்கிறவனை தான் ஆசீர்வதிப்பார். ஏன் கேட்டார் உன் பேர் என்னன்னு? அவனை நினைப்பூட்டுறாரு. உங்க அப்பா கேட்டாருல்ல, உன் பேர் என்னன்னு? நீ என்ன சொன்ன? ஏசான்னு சொன்ன. இப்ப சொல்லு பார்க்கலாம். சொல்ல முடியாது. படைத்த ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஒரு சகலத்தையும் காண்கிறவர், சகலத்தையும் அறிகிறவர். அவர்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க முடியுமா? அவரை ஏமாற்ற முடியுமா? அவன் சரியா சொன்னான், நான் யாக்கோபு அப்படின்னா நீங்க எத்தனை தான் ஆண்டவரே, ஏமாற்றினவன் தான் ஆண்டவரே. எத்தனையோ யாரை ஏமாத்தி நான் பணக்காரானவன். இன்னைக்கு நான் கேட்குறேன், இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா தெரியல. நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதம் என்றால் என்ன? மனைவிய ஆசீர்வாதம் இவனுக்கு 4 இருக்குங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதம் 12 இருக்குங்க. மந்தையா மாடு ஆடு எல்லாம் இருக்குங்க. அப்படின்னு ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாதான் யாக்கோபா இருக்கிற நான் மாற முடியும். ஆண்டவரே, எனக்கு ஒரு மாற்றம் தேவை என் வாழ்க்கையில். பழைய வாழ்க்கை வேணாம், ஏமாற்றும் வாழ்க்கை வேணாம், எத்தனான வாழ்க்கை வேணாம். எனக்கு ஒரு மாற்றம் தேவை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுவோமானால் நம்மை மாதிரி பரிதபிக்கக்கூடிய ஒருவரும் இல்லை. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வேணுங்க. எத்தனை கோடி பணம் வச்சிருங்க, நிம்மதியா இருக்காங்களா? கோடியா சம்பாதித்தவங்க டிவியிலே சொல்றாங்க 10 நிமிஷம் நிம்மதி இல்லைன்னு. நிம்மதி எப்படி கிடைக்கும்? இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் தான் பாக்கியவான். பொழுது விடுகிறது, உன் வாழ்க்கையிலே பொழுது விடுகிறது. ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போராடும் இரவுகள் மறைகிறது, பொழுது விடுகிறது. உன் வாழ்க்கையிலே சூரியன் உதயமாகிறது. இன்று உதயமாகும் சூரியன் இனி மறைவதில்லை. ஐ என்ஜாய் மை செல்ஃப். எனக்கே நான் பேசுறேங்க. இனிமே சூரியன் அஸ்தமிப்பதில்லை. ஒளிமயமான எதிர்காலம் உன்னை நோக்கி வருகிறது. உன்னை படைத்த தேவனோடு நீ போராடினாயே, அதனால் ஒளிமயமான எதிர்காலம் உன்னை நோக்கி வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, உன் பேர் என்ன? யாக்கோபு. பாவத்தை அறிக்கையிட்டா அல்லவா? ஆசீர்வதியும் எத்தனையோ ஜெபம் இருக்குங்க. ஆசீர்வதியும். அதற்கு முன்னால் ஒரு ஜெபம் இருக்கு தெரியுமா? ஆராய்ந்து பாரும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும். search me O God. அப்பதான் bless me O God ஜெபிக்க முடியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். உங்களுக்கு இரக்கம் வேண்டும் என்றால் இப்பொழுதே பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நீ யார் என்று சொல். ஆமாண்டவரே, எத்தன் தான். ஆமாண்டவரே, பாவத்தில் வாழ்கிற நபர் ஒரு ஆள். உமக்கு விரதமா பரத்துக்கு விரதம் பாவம் செஞ்சேன். சொல்லுங்க. ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது இரக்கம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்வார், நீ மனுஷனோடும் இனிமேல் நீ யாக்கோபல்ல இஸ்ரவேலாய் உன்னை நான் மாற்றுகிறேன். தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, போராடி மேற்கொண்டவர்களுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது. இனிமேல் நீ எத்தன் என்று அழைக்கப்படுவதில்லை. இஸ்ரவேல், அவன் பெயராலே ஒரு தேசம் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேசத்தை மேற்கொள்ள யாராலும் முடியாது. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். அது கர்த்தரின் தேசம், கானானின் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். இனிமேல் எத்தனை அல்ல, இஸ்ரவேல். You need a change of name. Change of life bring change of name. உன் வாழ்க்கையை மாற்றினா புதிய பேர் ஆண்டவர் கொடுப்பாரு. உனக்கு ஒரு புதிய பெயரை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இனிமேல் எத்தனை அல்ல, ஏசப்பாவின் பிள்ளை. இனிமேல் குடிகாரன் அல்ல, ஆராதனை வீரன். இனிமேல் கடனாளி அல்ல,
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. இனிமே தனிமை இல்லை, கர்த்தரோடு இருக்கணும். அபிஷேகத்தில் நிறைவிலே இனிமையாய் வாழ்கிற ஒரு மனுஷன். இனி வைக்கப்பட்டவன் அல்ல, இடத்தனியான கனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், நீ என் நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய நாமம் என்ன? ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் உனக்கு கொடுக்கப்படுற நாமம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாரு. ஆனா அந்த சுழுக்க வச்சார் பாருங்க. ஏன்னா இனி ஒருபோதும் அவரை விட்டு அவன் ஓட முடியாது. ஆமா, என் வாழ்க்கையில் ஒரு சுழுக்கு வச்சிருக்கிறாரு. அவரை விட்டு நான் எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் ஓட முடியாது. அப்படி ஒரு சுழுக்கு வச்சிருக்காரு. அந்த சுழுக்குக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் சொல்வார், ஆண்டவரே என்னை குட்டுகிற ஒரு சாத்தானை வச்சிருக்கேன், எடுத்துருங்க எடுத்துருங்க எடுத்துருங்க, எனக்கு வேணாப்பா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். A mark in your body. God put a mark in your body. There's a mark of blessing. அந்த காயம்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அடையாளம். ஆதாம் எல்லாம் தூங்க வச்சு அவன் விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து பொண்ணை உருவாக்குனாரு. அந்த ஆப்ரேஷன் பெயினா இருக்காதா? வியாதி வலியா இருக்காதா? அவனை விழா ஒரு சமயத்துல வலி இருக்காதா? வலியிலிருந்து தான் ஒரு அழகான பொண்ணே வர்ற பாருங்க. அந்த விழாவிலேருந்து ஒரு எலும்பு எடுக்காட்டா இந்த பொண்ணு வந்திருப்பாளா? வாழ்க்கை முழுவதும் அவனை சந்தோஷம் கொடுக்க பொண்ணு எங்கேருந்து வந்தா? விழா எலும்புலேருந்து வந்தா. அவுட் ஆஃப் பெயின் the blessing come upon your life. நமக்கு மட்டுமா? இயேசுவுக்கு தான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் விழாவில் குத்துவான், அந்த ரத்தம் வழியும். அந்த ரத்தம் தான் இயேசுவின் மனவாட்டியான சபைக்கு அஸ்திவாரம். ரத்தத்தில் பிறந்தது இந்த சபை. அந்த இயேசு விழாவிலே குத்தப்படவில்லை என்றால் இப்படி ஒரு சபை உருவாகி இருக்காது. அவருக்கும் ஒரு அடையாளம். மார்க் இந்த பாடி. என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெயின் இருக்கும். இயேசு சிறுலோடு கூட இருந்தார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு, 7000 பேருக்கு கொடுத்தாரு. நல்லா சாப்பிட்டாங்க. ஃபிஷ் அண்ட் பிரெட் எப்படி இருக்கும்? மீட்டிங்கில் சுட சுட பொரிச்ச மீனும் அப்பமும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதான் 5000 பேர் வந்தாங்க. இப்போ அப்படிதான், நிறைய சாப்பாடு கொடுத்தா ஜனங்க வந்துடுவாங்க. ஆமாம், 7000 பேர். ஒரு நாள் சொன்னார், இனி அப்பவும் மீன் கொடுக்க மாட்டேன், என் உடலையே நான் கொடுக்க போகிறேன், என் பாடியே நான் கொடுக்க போகிறேன், என் ரத்தத்தையே கொடுக்க போகிறேன், என் சரீரத்தை அப்பமாகவும் என் ரத்தத்தை பானமாகவும் கொடுக்க போகிறேன். ஐயோ, இந்த கடினமான உபதேசம் யாருக்கு பின்பற்ற முடியும்? எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. The pain of loneliness Jesus been through. இயேசு கிறிஸ்து 5000 பேர் 7000 பேர் வந்தாங்க மீட்டிங். ஒரு நாள் எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போயிடுறீங்களான்னு. இப்போ பேதுரு சொல்லுவான், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் யாரிடத்திலே போவோம்? யாரிடத்திலே போவோம்? போராடி மேற்கொண்டவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நான் தேவனை முகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியல் என்று பெயரிட்டான். தேவனை முகமுகமாய் பார்த்தேன். யாக்கோபை சந்திக்க வந்தது ஒரு தூதன் அல்ல, யாக்கோபை சந்திக்க வந்தது ஆண்டவர் தான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு தேவன் வெளிப்பட்டார் என்றால், வெளிப்படுத்த விசேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் தேவன் வெளிப்படுவாரா இல்லையா? ஆம், இது தேவனோடு போராடும் வேலை. இது பரிசுத்தமாய் வாழ முடியலையா? போராடுங்க. குடிப்பழக்கத்தை விட முடியலையா? போராடுங்க. குடும்ப பிரச்சனையில சமாளிக்க முடியலையா? போராடுங்க. பலவிதமான கடன் தொல்லை கஷ்டத்துல முடியலையா? போராடுங்க, போராடுங்க. உங்கள் பொழுது விடியட்டும், போராடுங்க. பொழுது விடியட்டும், போராடுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, எனக்கு ரொம்ப பிடிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அடம் பிடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடம் பிடிப்பேன் ஆண்டவர்கிட்ட. விட மாட்டேன், உண்மை விட மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன்.
என் ஊழியத்தின் தொடக்கத்தில் 100 ஆத்துமாக்கள் தாங்க நான் கதறுவேன், விட மாட்டேன். என் மீட்டிங்கில் 100 பேர் ஒப்பு கொடுக்கணும். ஃபாஸ்டிங் இருப்பேன், எத்தனையோ நாள் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன். ஆண்டவரே, என்னைக்கு 1000 ஆத்துமாக்கள் எனக்கு தரப்போறீங்க? ஒருவன் 1000 பேரை துரத்துவான்னு சொன்னீங்களே, என்னைக்கு தரப்போறீங்க இந்த 1000 ஆத்துமா? அப்படி கதறுவேன், சாப்பிடாமலே அடம் பிடிப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாம் அடம் பிடிக்காண்டா, நான் உனக்கு 1000 ஆத்துமா இல்லை, மண்ணின் தூளை போல மனுஷரை தருவதற்கு நான் திட்டம் வச்சிருக்கிறேன். ஆமாம், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருந்தா பெரிய பெரிய காரியம் நடக்கும். மண்ணின் தூளை போல மனுஷரை கத்த தாராரு, தந்து கொண்டே இருக்கிறாரு. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் போராடினேன். பணத்தை தாரோன்னு கேட்கல, சுகத்தை தாரோன்னு கேட்கல. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஊழியத்தில் பயன்படுத்துங்கன்னு நான் போராடினேன். என் டாக்டரும் பிள்ளைங்களும் உகண்டாவில் இருக்காங்க. இப்போ என் மகன் ஆப்பிரிக்காவில் இருக்கிறாரு. போராடினேன். இதைத்தான் நான் கேட்டேன். ஆண்டவர் கேட்டேன், விட மாட்டேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்காம நம்ம விட மாட்டேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன? பணத்தை வைப்பதோ, வீடை கட்டுவதோ, வாகனம் வாங்குவதோ இல்லை. நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அதுவே ஆசீர்வாதம். கேளுங்கள், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் பிணியலை கடந்து போய் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நடந்தான். யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. நொண்டி நடந்தான். ஆமாம், ஓடி போய் என்ன கண்டோம்? எதுக்காக ஓடணும்? உலகத்துக்கு பின்னால ஓடணும், சிற்றின்பத்துக்கு பின்னால ஓடணும், பணத்துக்கு பின்னால ஓடணும், பாசத்துக்கு பின்னால ஓடணும். என்ன கட்சிது? இல்லை, நொண்டி கத்தர் பின்னால போகலாம். அதுதான் ஆசீர்வாதத்தை கொடும். என்ன ஆசீர்வாதம்? சூரியன் இனிமேல் அணைவதில்லை, என்றுமே வெளிச்சம். ஆண்டவரே, உமக்குள்ளே நான் இருக்க விரும்புகிறேன். உம்மை போல் மாற விரும்புகிறேன். என் சூரியன் இனிமே அஸ்தமிக்காதபடி ஒளியமயமான நம்முடைய பாதையில நடக்க நான் விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கொல்லாத உலகத்தில் பாவத்திற்கு பின்னால் ஓடின எங்களை ஒரு சுளுக்கை கொடுத்து உன் பின்னால் வர அழைத்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் மனுஷனோடு போராடி தோத்து போனோம், ஆனால் உம்மோடு போராடி ஜெயித்திருக்கிறோம். எங்களை ஜெயிக்க வைத்தீர் ஆண்டவரே, எங்களை ஜெயிக்க வைத்து விட்டு கொடுத்தீர். நாங்கள் ஜெயிப்பதற்கு நீர் விட்டு கொடுத்தீர். உம்மை ஜெயிக்க உம்மால் ஒருவனால முடியாது, ஆனால் நீ விட்டு கொடுத்து உம்மை ஜெயிக்க வைத்தீர். நாங்கள் மேற்கொண்டோம், நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்பா. உலகமோ, பாவமோ, மாமிசமோ, வியாதியோ எங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் ஆண்டவரே, நாங்கள் மேற்கொண்டவர்கள் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்ததற்காக, எங்களை மாற்றினதற்காக, புதிய பேரை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி. இன்று போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கு பொழுது விடியட்டும், உம்மை காணட்டும், ஒளிமயமான எதிர்காலம் அவர்களை சந்திக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.